நேர்களே, இன்று நாம் வேற ஒரு கதை பற்றி பார்க்கலாம். ஒரு நகரின் மையப்பகுதியில் ஒரு மியூசியம் இருந்தது. அந்த மியூசியத்தில் ஒரு அறை மட்டும் கண்ணாடியால் ஆனது. அதாவது தரைப்பகுதி, ரூஃப், சுவர் இது எல்லாமே கண்ணாடியால் ஆனது. அதற்கு ஒரு காவலாளியும் நியமிச்சிருந்தாங்க. அந்த காவலாளி என்ன பண்ணாரு, பின்பக்க கதவை பூட்ட மறந்துட்டாரு. அந்த பின்பக்க கதவை அந்த அறையோட நேரடி தொடர்பு கொண்டது. ஒரு நாள் ஒரு நாய் அந்த அறைக்கு சென்று விட்டது. அந்த அறையில் கண்ணாடியால் சுற்றியிருந்ததுனால அதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்து அதை குறைக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு கட்டத்தில் குறைச்சி அதோட சக்தி இழந்து அது இறந்து விட்டது. அடுத்த நாள் காலையில் பார்த்த காவலாளி திகைத்து போயிட்டாரு. என்னது, நாய் இறந்து போயிட்டுன்ட்டு அந்த நாயை அடக்கம் பண்ணிட்டாரு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எவ்ரிதிங் இஸ் கம்ஸ் ஃப்ரம் ஓன் ஆக்ஷன். ஸோ இந்த வேர்ல்ட் ஆக்ட் அஸ் அ மிரர். நம்மளோட எண்ணம் தான் நம்மளை பிரதிபலிக்கும். ஸோ ட்ரை டு பி பாசிட்டிவ். நம்ம எப்போதும் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பெரிய உயரங்களுக்கு போகலாம்.